என்னோட முழுமையான ஒரு ஆஃப் டே. நேற்று ஹாஃப் ஆஃப் டே இரவு வீட்டில் நின்றனா. ஸோ இன்றைக்கு முழுமையான ஆஃப் டே. ஸோ நாளைக்கு 4 எனக்கு ஓவர் டைம் ஸ்டார்ட் பண்ணுது. 10K நடந்தேனா. நடந்துட்டு வீட்டை போக போகிறேன். பட் ஆஃப் டேல ஒரு கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் தேவை தானே கிளுக்கிழப்பா. அப்போ மெக்கில் ஒரு காஃபி குடிக்கலாமே 2 வந்தேன்னா டக்குன்னு நடந்தேன்னா நானேன்னுட்டு காஃபி குடிக்கக்கூடாது. காஃபின்னா கலோரி பார்க்குறேன். மெக்கில் போனீங்கண்டா எல்லா காஃபின்ற கலோரிஸும் போட்டிருப்பான். அதை பார்க்க வலிக்கிட்டீங்கடா வாழ்க்கையில் காஃபி குடிக்க மாட்டீங்க. எனக்கு ஒரு கேப்பிச்சினோ குடிக்கணும் போல இருந்தது. ஆனால் 140 கலோரி. ஏன்டா நான் இப்போ கஷ்டப்பட்டு வீடு கிளீன் பண்ணதுக்கு நடுவில் ஓடி வந்து இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு பிரியோசனம் எல்லாம் போயிடும். அப்போ ஓகே சரி கலோரி குறைஞ்சதா பார்க்கலாமே. அமெரிக்கானோ 3 கலோரி. ஸோ இதை குடிக்கலாமா அல்லது 82 கலோரியில் இருக்கிற ஃப்ளாட் ஒயிட்டை குடிக்கலாமா என்று யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ ஃபுட் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக சாப்பிடாமையே வாழக்கூடாது. பட் கண்ட்ரோலாக இருக்கணும்.